राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो कालिय मर्दन कृष्ण भगवान की जय। அழகான தைப்பூச திருநாள். காத்தாலே போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பேன். வருஷம் வருஷம் போடுறது தான். தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் காவேரிக்கு கங்கையை விட ஏற்றம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திருச்சேரையில் அழகான சார புஷ்கரணி கரையில், அந்த குளத்தங்கரையில் காவேரியினுடைய மடியில் பகவான் பாலகிருஷ்ணனாக வந்து தவழ்ந்து அமர்ந்த நாள் இன்று. எல்லாருமே திருச்சியில போய் சாரநாதனை பார்த்துட்டு வந்துடுவார்கள். ஆனால் கோவில் வாசல் இருக்க குளத்தங்கரையில் காவேரி மாதாவினுடைய அழகான கோவில் இருக்கு. அங்கே மடியில் அழக கிருஷ்ணன் உண்டு, கட்டாயம் பார்க்கணும். அதே மாதிரி சிதம்பரத்தில் ரொம்ப ஜோராக பதஞ்சலி வியாகிரபாதருக்கு சிவபெருமான் நடராஜனாக காட்சி கொடுத்தார். அப்புறமா தேவி பகவதி பார்வதி அசுரர்களை வதம் மன்றத்திற்காக முருகனுக்கு வேலையே ஆயுதமாக கொடுத்த நாள் என்று வேலாயுதம் அப்படின்றோம் இல்லையா. தானுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, தானான திருமேனி இப்படிதான் சொல்றோம் இல்லையா. அதுல சுவாமி ராமானுஜருடைய தான் உகந்த திருமேனியை ஸ்ரீபெரும்புதூர்ல பிரதிஷ்டை செய்த நாள் இன்று குரு புஷ்ய தினம். தைப்பூச தனிக்குதான் இதை எல்லாமே நடந்தது. இந்த தேசத்துல எல்லா நாளுமே விசேஷம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான மரியாதையும் ஏற்றமும் கட்டாயம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல நமக்கு காளிய காட், இது பொறுமையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த காளிய காட் விஷயத்தை நாம 2 நாளாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 3வது நாள். அதுதான் எப்படி அந்த காளிய காட் படித்துறையில் இருக்கக்கூடிய அந்த கேலி கதம்பம் எப்படி புசங்காமல் இருந்தது. காளியனுடைய விஷத்துல எல்லாமே செத்து போகும்பொழுது எப்படி அந்த மரம் புசுங்காமல் இருந்ததுக்கு தான் நேத்தி கத்ரு வினதா இவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னேன் அருணன் நம்ம கருடனுடைய அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அருணோதயம், அருண உதயம், அதான் அருணோதயம்னு பேர். அது அருணோதய காலம் என்னன்னு கேட்டிருந்தேன். ரொம்ப அழகா எல்லாரும் கரெக்டா சொல்லியிருந்தேன். சூரியோதயத்திலிருந்து 2 முகூர்த்தம், மொத்தமா ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷங்கள். 2 முகூர்த்தம் அப்படின்னா 96 நிமிஷங்கள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல. சரியா? சூரியோதயத்திலிருந்து 2 முகூர்த்தம். அதில் முதல் முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பெயர். ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது. அப்ப 4:30 வச்சுக்கோங்களேன், 6 மணிக்கு சூரியோதயம். நம்மள மாறுபடும். 6 மணிக்கு சூரியோதயம் அப்படின்னா 4:25 அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த 48 நிமிஷங்கள் முடிஞ்ச உடனேயே வரக்கூடிய காலம் அருணோதய காலம்னு பேர். 5:15 6. ஓகேவா? ரஃபா சொல்லலாம். சூரியோதயத்திற்கு 48 நிமிஷங்கள் முன்னிருந்து அருணோதய காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த அருணன் தான் சூரியனுடைய ரத சாரதி. எப்படி கண்ணன் அர்ஜுனன் பார்த்த சாரதியோ
அந்த மாதிரி இந்த அருணன் சூரிய சாரதி, ரவி சாரதி. புரியுறதா? இந்த அருணனுக்கு அப்பேற்பட்ட ஒரு தபஸ் உண்டு. அந்த அருணனுடைய சகோதரன் தான் கருடன். வினதை சிறுவன் தன்னுடைய அம்மாவினுடைய சாபத்திலிருந்து, அடிமை தலையிலிருந்து அவளை விடுவிப்பதற்காகவே இந்த கருடன் அமிர்த கலசத்தை தேவர்களோட சண்டை போட்டு கொண்டு வர. அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு க்ஷணம் இந்த மரத்து மேல வச்சார் அப்படின்னு இருக்கு. அதனாலே அந்த மரம் புசுங்கலை அப்படின்னு சொன்ன. அந்த மரத்தினுடைய கிளையில்தான் கண்ணன் நடந்து காளியம்மடுவில் குதித்து வேகமாக நீச்சல் அடிச்சு காளியனை தொந்தரவு பண்ணி அவனை உசுப்பேத்தி, அவனை வெறுப்பேத்தி, அவனை கடுப்பேத்தி. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு திமிர், என்னிடத்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வந்திருக்கிறவன். கருடனிடத்துல பயந்து இங்க வந்திருக்கான். ஏன்னா கருடன் இந்த இடத்துல வர முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். கருடன் எந்த ரிஷியினுடைய சாபத்தினாலே இங்க வரல, என்ன விஷயம் கொஞ்சம் கண்டுபிடிக்கும். நான் சொல்லிடுவேன் எல்லாமே, நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்ப உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதுக்காக நேரம் ஒதுக்குறீர்கள் இல்லையா? இது என்னன்னு ஆலோசனை பண்றீர்கள் இல்லையா? அப்ப மனசு தானாகவே பக்தி விஷயம் இந்த இதிகாச புராணங்கள்ல லயப்படும். ஈஸி வே டு டைவர்ட் யுவர் மைண்ட். மனசு எதையான யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும் பொழுது, புதுசு புதுசா யோசிக்கும் பொழுது மூளை எப்பொழுது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தடாக நிறைய பேர் சொல்றாங்க. புதுசு புதுசா யோசிக்கும் பொழுது தான் மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பழசையே திரும்ப 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 யோசிக்கும் போது மூளை டல்லாயிடும். புதுசு புதுசா யோசிக்கும் பொழுது மூளை இந்த செல்ஸ் எல்லாம் ரெஜுவனேட் ஆகிறது அப்படிங்கிற. ஸோ இது தேடி கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. கண்ணன் அந்த காளிய மடுவில் குதிச்சான், காளியனை வெறுப்பேற்றினான், காளியன் வந்தான், கண்ணன் காளியனுடைய வாழை பிடித்து தள்ளி விட்டான், திரும்பியும் வந்தான் காளியன், திரும்பியும் கண்ணன் அடிச்சான். ஒரு ஸ்திதியில பகவான் இவன் சுத்தின்றான். இந்த காளியன் கண்ணன் உடம்பு அப்படி பெருத்து காளியனுடைய கட்டுகள் இருந்து தன்னை விடுவிக்க கண்ணன் அழகா ஒரு ஸ்திதியில இந்த காளியன் தலை மீது ஏறினான். ஏறி நடனமாட தொடங்கினான். அந்த 100 தலைகளையும் ஆர்ஹுஹ்யத்பனிஷதம் மணிபிருந்த மனோகரம், அவனுடையதான அந்த படமெடுத்து சீரக்கூடிய 100 தலைகள் மீது கண்ணன் ஏறி அழகாக நர்த்தனம் ஆடினான். நனர்த்த நதவத் கிருஷ்ணோ நதவேபோ மனோஹரஹ காயன் சப்தஸ்வரைராகம் சங்கீதம் ச ததாலகம் புஷ்பைர்தேவேஷு வர்பத்சு தாண்டவே நகராஜவத். ரொம்ப அழகா பகவான் இப்படி காளியன் மேலே நர்த்தனமாடுற. இதெல்லாமே கர்க சம்ஹிதையில விருந்தாவன கண்டத்துல 12வது அத்தியாயத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். கண்ணன் இந்த காளியன் தலை மீது ஆட ஆரம்பிச்ச உடனேயே தேவர்கள்லாம் புஷ்பங்கள் எடுத்துட்டு வந்துட்டார்கள். கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் எல்லாம் வீணை டோலக்கு மிருதங்கம் வாத்தியங்கள்லாம் எடுத்துட்டு வாசிக்க கண்ணன் ஜோராக நர்த்தனம் ஆடினான். மற்றவாளுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருந்தது. ஆனா அடி வாங்குறவன் இவனாச்ச, அவனுக்கெல்லாம் தெரியும் அது சம்மட்டிய கொண்டு அடிச்சா போல இருந்தது.
பகவான் ஆடும் பொழுது பகவானே என்ன பண்ணா, ரொம்ப அழகா சொல்றா. கண்ணன் ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவனையே ஒரு ராகம் எல்லாம் போட்டுண்டு பாட ஆரம்பிச்சுட்டான். கண்ணன் எப்படி நடனம் ஆடினான், நான் நடராஜன் போலே அழகிய தாண்டவம் ஆடும் பொழுது கண்ணன் மீது தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனவா. வீணை, டோல், முரசு, குழல் இதெல்லாம் கொண்டு வாசிக்க ஆரம்பிச்சான். கண்ணன் ஜம்முன்னு அழகா நாத்தியமாடி அவனை அடக்கினார். சம்மட்டி கொண்டு அடிச்சா போலே இருந்துதாம் இந்த காளியனுக்கு. ததைவ நாகபத்னியஸ்தா ஆகதா பயவிஹ்வலாஹ நத்வா கிருஷ்ணபதம் தேவமூச்சுஹு கத்கதயா கிரா. அப்ப கண்ணனை பார்த்து தழுதழுத்துண்டு கிருஷ்ணனுடைய திருவடியை பிடிச்சுண்டு அழகா தொழுதுண்டு சொன்னாலாம். நாகபத்னியூச்சுஹு நம ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திராய கோலோகபதயே நமஹ அசங்கியாம் அண்டாதிபதே பரிபூர்ணதமாயதே. கிருஷ்ணா நீ பரிபூர்ணமானவன். அசங்கிய அண்டாதிபதையே, கணக்கில்லாத எண்ணற்ற அண்டங்களுக்கு அதிபதி நீதான். நீதான் கிருஷ்ணச்சந்திரன், கோலோகபதி. நம ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திராய கோலோகபதயே நமஹ அசங்கியாண்டாதிபதயே பரிபூர்ணதமாயதே. ஸ்ரீராதாபதயே துப்யம் व्रजाधीशाय ते நமஹ. ராதாபதியே, விரஜத்துக்கு ஈசனே உனக்கு நமஸ்காரம். நம ஸ்ரீநந்தபுத்திராய யசோதானந்தனாய தே. நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய யசோதைகள் அஞ்சிங்கம் ஆண்டாள் சொல்ற மாதிரி நந்தபுத்திரனே, யசோதையுடைய நந்தனனே உனக்கு நமஸ்காரம். பாஹி பாஹி பரதேவ பன்னகம் த்வத்பரம் ந சரணம் ஜகத்ரயே த்வம் பாதாத் பரதரோ ஹரிஹி ஸ்வயம் லீலயா கில தனோஷி விக்கிரகம். அப்ப கிருஷ்ணா, இந்த நாகத்தை நீதான் ரட்சிக்கணும். பாஹி பாஹி பரதேவ, பாஹி பாஹி காப்பாத்தனம், பரதேவா காப்பாத்தனம். ந சரணம் ஜகத்ரயே, உன்னை விட்டா தத்பரம் ந சரணம் ஜகத்ரயே, உன்னை விட்டா வேற யாரும் மூன்று லோகத்துக்கு ரட்சிக்கிறது கிடையாது. அதனாலே இந்த இவனை காப்பாத்து. தம் பதாத் பரதரோ ஹரிஹி, நீதான் பராத் பரதரோவான ஹரியானவன். ஸ்வயம் லீலை செய்வதற்காக பலவிதமான திருமேனிகளை நீ எடுத்துக்கொள்கிறாய் அப்படின்னு. அதுக்குள்ள காளியனுடைய அகம்பாவம் எல்லாம் அடங்கித்து. உடனேயே பகவான் சொன்னானா, நாகபத்னிஸ்துத கிருஷ்ண காளியம் விகதஸ்மயம் விசதர்ஜ ஹரி சாட்சாத் பரிபூர்ணதமஸ்வயம் பாயீதி பிரவதந்தம் தம் காளியம் பகவான் ஹரிஹி பிரணதம் சம்முகே பிராப்தம் பிராஹ தேவோ ஜனார்தனஹ. அதுக்குள்ள இந்த காளியனுடைய கர்வம் அடங்கெடுத்து நாகபத்னிகள் கிருஷ்ணன் கிட்ட அவன் சொன்னா, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, உன் திருவடிகளில் விழுந்துட்டேன் அப்படின்னு உடனே பகவான் சொன்னான். தீபம் ரமணகம் கச்ச சகலத்ர சுதுஹ்ரவிருத சுஹ்ருத்விருதஹ சுபர்ணோ அஸ்வதானாச்வம் அஸ்வதனா சுபர்ணோ அத்யதனா த்வாம் வை
நாத்யான் மத்பாதலாஞ்சிதம். பகவான் சொன்னார், உன் மனைவி குழந்தைகளோட பந்துக்களோட ரமணகதீனிக்கு போ, உன் தலைமையில என்னுடைய திருவடி சின்னம் பதிஞ்சாச்சு, அதனால இனி நீ கௌடன் கிட்ட பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் அவனுக்கு கேரண்டி கொடுத்துட்டான். இந்த கண்ணதாசனுடைய பாட்டுகள், இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களில ஒரு பாட்டு வரும், கோபியரே கோபியரே கொஞ்சம் இளம் வஞ்சியரே கோவிந்தன் பெயரை சொல், கோபியரே கோபியரே கொஞ்சம் இளம் வஞ்சியரே கோவிந்தன் பெயரை சொல்லி அப்படி ஒரு பாட்டு வரும். அதுல நாகப்படம் மீதினிலே நர்த்தனங்கள் ஆடிய பின் அப்படின்னா நிறைய வார்த்தைகள்லாம் உண்டு. இதுலயும் வரும், கண்ணன் தூங்குறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு, அதுலயும் வரும். அதாவது அவன் பாம்பு மேல ஆன பிறகுதான் கோவிந்தா ஹரி கிருஷ்ணா ஹரின்னு அந்த பாட்டுல வரும். அங்க எந்த பாட்டுன்னு கவனிக்கும், கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதுல ஒரு வாக்கியம் வரும், அவன் நடனமாக தண்ணி பாம்பில் விஷம் இல்லடி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சரியா? சோ மகாபாபியா இருந்தாலும் சரணாகதி பண்ணியாச்சுன்னா கண்ணன் மன்னிச்சுடுறான். ஒருவேளை சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு நாங்கள் மகாபாபி, நான் ரொம்ப பாபி அப்படின்னு ரொம்ப துக்கம் நெஞ்சு அடைச்சதுன்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிடுங்க. பகவானே கீதையில சொல்றான், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே அப்படின்னு. தப்பு பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணப்படாது, தப்பு பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன்னு புரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும், திருந்திக்கணும், பகவானிடத்துல சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணியாச்சுன்னா உடனே பாப மன்னிப்பு கிடைச்சிடும், பாவத்தினால இருக்க ருச்சியும் மாறி போயிடும். இப்ப பாருங்க, இந்த காளியனுக்கு பரமபாகியம், அதாவது மகாபலியினுடைய தலையில எந்த திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணானோ அதே போல இந்த காளியன் சரணாகதி பண்ணதனாலே அவன் உயிர் படைச்சான். சரணாகதி பண்ணதனாலே அவன் திருவடியுடைய தரிசனம் காளியன் தலைமையில வந்துடுத்து. அதனாலே பகவான் சொல்றான், கலங்காதே, கவலைப்படாதே, அழகா போ, ரமணகத்தீவுக்கு போயிடு, என்னுடைய திருவடி அடையாளம் உன் தலைமீது இருப்பதனாலே கருடனாலே இனி உனக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு ஆசீர்வாதம். எவ்வளவு அழகு இல்லையா? அதனால சரணாகதி பண்ணிடுங்க, மன்னித்து ஏற்றுக்கொள்வான், தடுத்தாட்கொள்வான், திருத்தி பணி கொள்வான். அதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில திருந்தனம் இல்லாட்டி திருத்தப்படுவோம். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதுதான் நாம் நம்முடைய தர்மங்களை பண்ணணும், அந்த தர்மப்படி நடக்கணும், அந்த தர்மத்துல ஸ்ரத்தையோட இருக்கணும். அப்பொழுது நமக்கான வழிமுறைகள் தெளிவாக கிடைக்கும். அப்படி இந்த காளியனுடைய தலைமையில கண்ணன் திருவடி பதிச்சு ஆசிர்வதிச்சுட்டான். பாகவதத்துல வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். நாகபத்னிகளுடைய அழகான ஸ்தோத்திரம் இருக்கு. அது என்ன அத்தியாயம், எந்த ஸ்கந்தம்? சரி, சொல்ல தசமஸ்கந்தம். ஓகேவா? அதுல நாகபத்னி ஸ்துதிகள் இருக்கு. அது என்ன அத்தியாயம், என்ன எத்தனாவது ஸ்லோகத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே
जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो कालिय मर्दन श्री कृष्ण भगवान की जय. சரி, காளியாக்கும் கருடனுக்கு என்ன பிரச்சனை வந்தது? நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.